சொல்ல மறந்த கதையில் இன்றைக்கு இல்லை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான். அது என்ன சுவாரஸ்யத்தை அவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த கதையை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். தமிழ்நாட்டில் பாண்டியர்களின் ஆட்சி களப்பிரர்களை வீழ்த்திய பிறகு மேலோங்கி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் அவங்க தமிழகத்தின் தென்பகுதியை தடையின்றி ஆண்டார்கள். சோழர்களின் எழுச்சி பாண்டியர்களின் வளர்ச்சிக்கு தடை போட்டது. இது எந்த காலத்தில் முழுமையாக முடிவடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 915 பாண்டியரின் தனி சுதந்திர ஆட்சி அப்படிங்கிறது தடைபட்டது. ஏன்னா அந்த ஆண்டில்தான் முதலாம் பராந்தக சோழன் பாண்டியர்கள் மேலே படையெடுக்கிறார். அப்போ பாண்டிய நாட்டில் 2ஆம் ராஜசிம்ம பாண்டியன் ஆட்சி நடக்கிறது. இரு தரப்பிற்கும் இடையே போர் நடக்கிறது. போர்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல ஆண்டுகளாக நடக்கிறது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகிறது. கிபி 915 கடைசியாக நடந்த போரில் சோழர்கள் படையின் உக்கிரமான தாக்குதல் தாங்க முடியல. பாண்டியர் படை படுதோல்வி அடைகிறது. பாண்டிய மன்னன் 2ஆம் ராஜசிம்ம பாண்டியன் பாண்டிய நாட்டிலிருந்தே தப்பி ஓடுகிறார். நேர இலங்கைக்கு போயிடுறார். ஏன் இலங்கைக்கு போறார் அப்படின்னா, இலங்கையை ஆண்ட மன்னர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் திருமண உறவு இருந்தது. 2 பேருமே பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்வார்கள். முதல்ல அந்த சிங்கள அரசர்களுக்கு பெண் கொடுத்ததே முதலாம் சிங்கள அரசனான விஜயனுக்கு பெண் கொடுத்ததே பாண்டியர்கள் தான். 700 பேரோட நாடு கடத்தப்பட்ட விஜயனை யாருமே மணந்து கொள்ள முன் வரல. சிங்களர்களை மணந்து கொள்ள முன் லாலா நாட்டிலிருந்து, லாலா நாடுங்கிறது இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கிறது, அங்கிருந்து அவனுடைய அராஜகத்தால் அவங்க அப்பாவே அவன் ஒரு கப்பல் ஏற்றி அவனையும் அவன் கூட்டத்தையும் கப்பல் ஏற்றி துரத்தி விட்டுறாரு. அப்படி கப்பலில் ஏறி துரத்தி விடப்பட்ட விஜயனின் கூட்டம் இறங்கிய இடம் தான் இலங்கை. அங்கேதான் அவங்க தழைத்தாங்க. அவங்க தழைப்பதற்கான மன உதவியை கொடுத்ததே பாண்டியர்கள் தான். அதனால பாண்டியர்களுக்கும் சிங்களர்களுக்குமான அந்த உறவுங்கிறது நீண்ட காலமாக இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணாரு, 2ஆம் ராஜசிம்ம பாண்டியன் இலங்கைக்கு போயிட்டார். அவர் போன ஆண்டு கிபி 915. அங்க போய் 5ஆம் காசிபன் அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், பாண்டியர்களின் மணிமுடி, அந்த மணிமுடி பல 100 வருடங்களாக பாண்டிய மன்னர்கள் அணிந்து வந்த அந்த மணிமுடி இந்திரன் பாண்டியர்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய இந்திர ஆரம் அப்படிங்கிற விலை மதிக்க முடியாத ஒரு நகை. அது ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட உடைவாள். இதெல்லாம் பாண்டிய மன்னர்களின் சின்னங்கள். இதெல்லாம் போட்டிருக்கிறவர் தான் பாண்டிய ராஜா. பாண்டிய நாட்டின் மன்னன் அப்படின்னா அவர் கிரீடமும் இந்திர ஆரமும் அந்த ரத்தின கல் பதித்த உடைவாளும் வைத்திருக்கிறவர் தான் பாண்டிய மன்னர். அவற்றையெல்லாம் கொண்டு போய் இலங்கையில் கொடுத்தாரு. ஏன்னா சோழர் படை இதை கைப்பற்றிடுச்சு அப்படின்னா பாண்டியர்களுக்கு பெருத்த அவமானம் அப்படின்னு சொல்லி அங்கேயே கொடுத்துடுறாரு. இந்த பொருள்களை கைப்பற்றுவதற்காக, இந்த பாண்டியர்களின் மணிமுடியை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலாம் பராந்தக சோழன் பாண்டிய அரண்மனை முழுக்க தேடுறாங்க, அதை காணும். எங்கன்னு விசாரிச்சா இலங்கையில கொடுத்தாங்க அப்படின்னு இலங்கைக்கு படையெடுக்கிறார் முதலாம் பராந்தக சோழன். இலங்கை மன்னரோடு போர் புரிகிறார். பயங்கரமான போர். அதில் சோழர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனாலும் அந்த மணிமுடியை தேடி கண்டுபிடிக்க முடியல. சோழர் படைகள் திரும்ப வந்தது. இதன் பிறகு பல ஆண்டுகளாக அந்த மணிமுடியை கைப்பற்றுவதற்கான முயற்சி நடக்கிறது. அதிலும் முதலாம் பராந்தகனுக்கு பிறகு கண்டராதித்தர் ஆட்சிக்கு வருகிறார், அறிஞர் ஆட்சிக்கு வருகிறார், 2ஆம் பராந்தக சோழன் வருகிறார், உத்தம சோழன் வருகிறார், ஏன் நம்ம ராஜராஜ சோழனே ஆட்சிக்கு வருகிறார். இப்படி 5 சோழ மன்னர்களின் ஆட்சியிலும் இதற்கான முயற்சி நடைபெறுகிறது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி ஒரு பெரிய தேடுதல் வேட்டைகளில் ஈடுபடுறாரு. கிட்டத்தட்ட 103 ஆண்டுகள் இந்த தேடுதல் வேட்டை நடந்தது. 103 வருஷமா பாண்டியர்களின் மணிமுடியை தேடினார்கள். அதை கண்டுபிடிக்கவே முடியல. இதன் பிறகு ராஜராஜ சோழனுடைய ஆட்சி முடிந்து ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜேந்திர சோழன் இது தனக்குரிய ஒரு பர்சனலா எடுத்துக்கிறாரு. இத்தனை வருஷம் 5 சோழ மன்னர்களால் தேடியும், முதலாம் பராந்தகனோடு சேர்த்து 6 சோழ மன்னர்களால் சேர்த்து தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. சோழர்களுக்கு அவமானம். இதை கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, பாண்டிய நாட்டில் இல்லைங்கிறத உறுதிப்படுத்துகிறார். பாண்டியர்களை வென்ற பிறகு அதை உறுதிப்படுத்துகிறார். இலங்கையில தான் இருக்கும் அப்படின்னு இலங்கை மீது படையெடுக்கிறார். இந்த முறை இலங்கை மீது படையெடுக்கிறதுனா முழு இலங்கையும் கைப்பற்று அப்படின்னு சொல்லி போர் புரிகிறார்கள். சரியான போர், வரலாறு காணாத பெரும் போர். சிங்களர்களை துரத்தி அடிக்கிறாங்க. அதுவரையிலும் எந்த மன்னனும் சிங்களர்களை அப்படி அடிச்சதே இல்லை. ரோகண காடுங்கிறது இலங்கையின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடு. வழக்கமா சிங்கள மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா, தமிழ்நாட்டு மன்னர்களோடு போர்ல தோத்தா ரோகண காடுகள் போய் ஒழிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி அப்போ எப்ப படையெடுக்கிறாரு ராஜேந்திர சோழன்? கிபி 1018 103 வருடம் கழித்து, 915 103 வருடம் கழித்து 1018 படையெடுக்கிறாரு.
இதுல அப்ப யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், இலங்கையில 5ஆம் மகிந்தன் அப்படிங்கிறவர் ஆட்சியில் இருக்கிறார். இந்த 5ஆம் மகிந்தனோடு அவரோட படையோடு சோழ படைகள் மோதுகின்றன. சரியான போர். போர்னா உக்கிரமா நடக்கிறது. போர்ல சிங்களர்களை படுதோல்வி அடைய செய்கிறார்கள். தோல்வினா சாதாரண தோல்வி இல்ல, மறக்க முடியாத படுதோல்வி. தோல்வி அடைந்த பிறகு என்ன பண்றாங்க, 5ஆம் மகிந்தனை கைது பண்ணிடுறாங்க சோழ படைகள். அவரை தப்பிச்சு விடலாம் விடல, கைது பண்ணி கொண்டு தஞ்சாவூர்ல கொண்டு சிறையில போட்டாங்க. அந்த சிறையிலே தான் 5ஆம் மகிந்தன் உயிரிழந்தார். கொண்டு வச்சுட்டு எங்கடா இருக்குன்னு கேட்டு அது தகவலை பெற்று ரோகண காட்டுக்குள், அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள, யாரும் அறியாத ஒரு குகைக்குள்ள பாண்டியர்களின் குலதனத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் சிங்களர்கள். அரண்மனையில் வைக்கல, அவங்களுடைய அந்தப்புறத்தில் வைக்கல, அவங்களுடைய பொருள்கள் இருக்கக்கூடிய பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவூலம் சொல்லுவோம், அந்த ட்ரெஷரியில் வைக்கல, கோவில்களில் வைக்கல, பாதுகாப்பான இடங்களில் வைக்கல. காட்டுக்குள், ரோகண காட்டுக்குள், அடர்ந்த காட்டுக்குள்ள, யாரும் புக முடியாத காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்தார்கள் வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. இதை தேடி பிடிச்சி எடுத்து கொண்டு வந்தாரு ராஜேந்திர சோழன். பாண்டியர்கள் வசம் இருந்த அந்த மாபெரும் மணிமுடி, பல 100 ஆண்டுகளாக பாண்டிய மன்னர்களை அலங்கரித்த அந்த மணிமுடியை ராஜேந்திர சோழன் கொண்டு வந்தார். இந்திரன் பாண்டியர்கள் கழித்ததாக கருதப்படக்கூடிய இந்திர ஆரம், அது எப்படி இருந்தது அப்படின்னு முத்துக்களாலும் தங்கத்தில் கோர்த்த ரத்தினங்களாலும் பவளங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த வரலாற்று குறிப்புகள் இருக்குது. பாண்டியர்களின் உடைவாள் அப்படிங்கிறது ரத்தின கற்களால், தங்கத்தால் பிடி செய்து அதில் ரத்தின கற்கள் பதித்த ஒரு வாழ், விலையே மதிக்க முடியாது. இப்படி பாண்டியர்களுக்கு சொந்தமானது எல்லாத்தையும் ராஜேந்திர சோழன் எடுத்து வந்தார் அப்படின்னு சரித்திர குறிப்புகள் சொல்கிறது. கிட்டத்தட்ட 103 ஆண்டுகளுக்கு பிறகு தன் முன்னோர்கள் விட்டதை ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு நிறைவேற்றிய ஒரு மாவீரர் ராஜேந்திர சோழன். அதை கொண்டு வந்தார். சரி, இப்ப அதெல்லாம் எங்க இருக்கு? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும்ல. அடடா, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பொருள், அதுவும் தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கே சொந்தமான ஒரு பொருள், அது தமிழ்நாட்டில் இருந்தா எவ்வளவு பெருமைக்குரியதா இருக்கும் இல்ல? நம்மகிட்ட எல்லாம் இருந்ததுன்னா, நம்ம ஒரு காட்சி பொருளை வச்சிருந்தோம், உலகம் முழுக்க இருந்து மக்கள் பார்ப்பாங்கல்ல. 1000 ஆண்டுகளாக தமிழ் மன்னர்கள் சூடிய முடி அப்படின்னு, தமிழ் மன்னர்களின் உடைவாள், இந்திரனே கொடுத்த ஆரம் அப்படின்னு பார்க்க வருவாங்கல்ல. என்ன ஆச்சு அது? 13ஆம் நூற்றாண்டுல மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுக்கிறார். சோழர்களை தோற்கடிக்கிறார். சோழர்களின் அரண்மனைகள் எல்லாம் இடித்து தள்ளுகிறார். கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனை இடித்து தள்ளி கழுதை விட்டு உழுது எருக்கு விதைத்தார் அப்படின்னு சொல்லுகிறத அவருடைய மெய்கீர்த்தி. பழையாறையில போய் வீராபிஷேகம் விஜயாபிஷேகம் பண்ணிக்கிட்டாரு. இவ்வளவுதான் பண்ணாரு. பாண்டிய நாட்டு சோழர்களின் சொத்துக்களை அவர் எடுத்து போனாரா அப்படின்னா எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. வென்ற மன்னர் தோற்ற மன்னர்களின் பொருள்களை எடுத்து செல்வது வழக்கம். சரி, பாண்டியர்கள் கொண்டு போனால் பாண்டியர்கிட்ட தானே இருந்திருக்கணும். திரும்ப அவர்கள் மணிமுடி தானே, கண்டிப்பா தங்களுடைய மணிமுடியை பாண்டியர்கள் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய குலதன சொத்து, அதை மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அது அவங்க முன்னோர்கள் அணிந்தது, கொண்டு போயிருப்பார். அப்ப பாண்டியர்கிட்ட தானே இருந்திருக்கணும். ஆனால் பாண்டியர்கள் மீது மாலிகபூர் படையெடுத்த போது பாண்டியர்களின் சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்தான் அப்படின்னு ஒரு இருக்கு. மாலிகபூர்ங்கிற ஒரு கொள்ளைக்காரன் வடநாட்டில இருந்து வந்தான், தென்னகத்தின் மீது போர் தொடுத்தான். போர் தொடுக்கலை, கொள்ளையடிச்சான். கூட்டம் கூட்டமா கொள்ளையடிச்சார்கள். மன்னர்கள் பலவீனமாக இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியல. மாலிகபூர் பாண்டிய நாட்டிலிருந்து 500 யானைகளின் மீது பொன்னும் பொருளும் ஏற்றி சென்றான்னு சரித்திர குறிப்புகள் இருக்கிறது. படுவாவிகள் தமிழர்களின் சொத்துக்களை எல்லாம் வாரிட்டு போனாங்க டெல்லிக்கு. அது டெல்லி போய் சேர்ந்ததா? டெல்லியில மாலிகபூர் அங்க போய் சேர்ந்து கொஞ்ச நாள்ல மாலிகபூர் கொல்லப்பட்டான். அதன் பிறகு வெளியாக மன்னர்கள் வந்தார்கள். பல்வேறு படையெடுப்புகள், முகலாய படையெடுப்பு வந்தது. முகலாயர்கள் ஆண்டார்கள். முகலாயர்கள் மீது நாதிர்ஷா படையெடுத்தாரு. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நாதிர்ஷா படையெடுத்தார். நாதிர்ஷா படையெடுத்து முகலாயர்களின் செல்வங்களை கொண்டு சென்றார். அப்படி கொண்டு சென்ற போது இந்த செல்வமும் சென்றதா? ஆப்கானிஸ்தான் போச்சா? அது இருக்குதா இல்லையா? உருக்கினார்களா விட்டார்களா? தமிழர்களின் வரலாறுக்கு விடை காண முடியாத ஒரு கதை, சொல்ல மறந்த கதை இதுதான். எங்காவது ஒரு நாள், எப்போதாவது ஒரு நாள் தமிழர்கள் அதிர்ஷ்டம் செய்திருந்தால் அந்த தமிழர்களின் குலதனம் மீண்டும் நம் கண்ணுக்கு தென்படும். அப்படி தென்பட்டால் அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய வரலாற்றுக்கும் பெருமை அளிக்கும் நாளாக இருக்கும். இதே போல இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.